ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து வியாழக்கிழமை. ஸோ இன்றைக்கி என் பிள்ளைங்களுக்கு பிடித்த சாப்பாடு செஞ்சுருக்கேன். எப்படி சாப்பிட்டுட்ருக்கா அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. பார்த்திங்களா, குளிச்சுட்டு என்ன வேலை பண்ணிகிட்ருக்கா பாருங்கள். குக்கரோடு சாப்பிட்டுட்ருக்காங்க. வெஜிடபிள் பிரியாணி. ஸோ என் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன சாப்பாடு அப்படின்னு சொல்லி பார்த்துடலாமா. இன்றைக்கி சிம்பிளான சாப்பாடு தான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னா, என் பையனுக்கு நேற்று தான் ஊசி போட்டிருந்தேன், தடுப்பூசி போட்டிருந்தோமா. ஸோ 3 ஊசி போட்டாங்க. அது வலி தாங்க முடியல பிள்ளைக்கு. ஸோ கொஞ்சம் அழுதுகிட்டே இருக்கான். பார்த்திங்கன்னா எனக்கு ஒரே சாப்பாடு தான். வெஜிடபிள் பிரியாணி செஞ்சாச்சு. பாஸ்மதி ரைஸில் பண்ணியிருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ என் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மேக்ஸிமம் நான் சிம்பிளாக வச்சேன்னா அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அந்த மாதிரி பண்ணிடுவேன். அப்படின்னா அவங்களும் கொஞ்சம் விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. அதனால் பார்த்திங்களா, சொன்னல ரொம்ப பிடிக்கும் இது. சரி, பிளேட்டில் எடுத்து சாப்பிடுத்தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் எதுவுமே க்ளீன் பண்ணலை. சாப்பாடு மட்டும்தான் செஞ்சு வச்சுருக்கேன். பார்த்திங்களா, எல்லாம் அப்படி இப்படி இருக்குது. பால் காய வச்சு வச்சுருக்கேன். எதுவுமே இன்னும் க்ளீன் பண்ணலை. இனிமேல் எல்லாமே க்ளீன் பண்ணணும். பொரியல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் கட் பண்ணி வச்சேன். ஆனால் தம்பி அழுதுகிட்டே இருந்ததுனால பண்ண முடியல. இதுலேருந்து எடுத்து வச்சுக்கோ, கார்ட் பாக்ஸ்லேருந்து எடுத்து வச்சுக்கோ. எல்லாமே அடுப்பு எல்லாமே க்ளீன் பண்ணோம். பாத்திரம் விளக்கல அப்படி இருக்குது. ஓகே, பிள்ளைங்களுக்கு முடியலனால வேலையை ஓடலை. சமைச்சு முடித்த உடனே கிச்சனை க்ளீன் பண்ணிடுவேன். ஸோ இன்றைக்கி எதுவுமே பண்ண முடியல. ஸோ பார்க்கலாம். பாப்பாங்களை அனுப்பிவிட்டு தம்பியை தூங்க வச்சு தான் வேலையை செய்யணும்.